விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு வர்ற சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் விஜய் காவேரிக்குன்னு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இப்போது சீரியலோட கதைப்படி காவேரி விஜயோட எக்ஸ்லவர் வெண்ணிலாவை விஜய் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. விஜய் மனசில் உண்மையாக நம்மளை லவ் பண்ணினா வெண்ணிலா கூட போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் விஜய் மெமரி லாஸ் ஆகியிருக்கிற வெண்ணிலாவை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இதனால காவேரி மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. காவேரி குடும்பத்திலையும் காவேரி பண்ணினது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஆரம்பத்தில் வெண்ணிலா கேரக்டரில் பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமாக பிரபலமான கண்மணி மனோகரன் தான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க சில காரணங்களால் மகாநதி சீரியலை விட்டு விலகிடுவாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு பதிலாக வெண்ணிலா கேரக்டரில் முத்தழகு சீரியல் நடிச்சு வந்த வைஷாலி தான் கமிட் ஆகியிருக்கிறாங்க. இவங்க நடிச்சு வர எல்லா சீரியலையுமே நெகட்டிவ் ரோல் தான் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால மகாநதி சீரியல்லையும் இவங்க கேரக்டர் நெகட்டிவாக தான் இருக்கும். இவங்களால தான் விஜய் காவேரிக்கு இடையில சண்டை வரப்போகுது, 2 பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வைசாலியோட லேட்டஸ்ட் போஸ்டில் ஃபேன் ஒருத்தவங்க நீங்கள் மகாநதி சீரியலில் பாசிட்டிவ் கேரக்டரா இல்லை நெகட்டிவ் கேரக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணின வைஷாலி எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இப்போது வெண்ணிலாவுக்கு மெமரி லாஸ் ஆகியிருக்கிறதுனால ஆரம்பத்தில் பாசிட்டிவாக காட்டிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரோல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெண்ணிலா கேரக்டர் பாசிட்டிவாக இருந்தால் நல்லா இருக்குமா, நெகட்டிவாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.